வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் இது 21ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் திருவோணம், மாலை 4:31 வரை. அதன்பின் அவிட்டம். திதி வளர்பிறை பஞ்சமி, காலை 10:55 வரை. அதன்பின் வளர்பிறை சஷ்டி. யோகம் மாலை 4:31 வரை, நன்றாக இல்லை. அதன்பின் சித்த யோகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம். இன்றைய தினம் சஷ்டி விரதம், திருவோண விரதம். சஷ்டி விரதம் மற்றும் திருவோண விரதம் இன்றைய விசேஷங்கள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 முதல் 9 வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 முதல் 3 வரை, இரவு 8 முதல் 11 வரை. இன்றைய கிரகநிலை. ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் 2 விதமான விசேஷங்கள். ஒன்று திருவோண விரதம், மற்றொன்று சஷ்டி விரதம், வளர்பிறை சஷ்டி. அதாவது மாமனுக்கும் அவருடைய மருமகனுக்கும் ஒருங்கே விரதம். யாருக்கு விரதம் இருந்தாலும் அது நமக்கு நற்பயன்தான். அதனால் ஒரே நேரத்தில் விரதம் இருந்து 2 கோயில்களுக்கும் சென்று வரலாம். முருகனையும் வணங்கலாம், அவரது மாமனான பெருமாளையும் வணங்கலாம். நமக்கு பலன் கிடைக்க போகுது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிம்பாங்க கிராமங்களில். நம்ம இன்றைக்கி விரதம் இருந்தோம்னா 2 விதமான பலாபலன்களும் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு விரதம் இருந்தோம்னா அது நமக்கு உடல் ரீதியாகவும் ஆரோக்கியத்தை தரும். ஏன்னா எப்பயுமே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. குழந்தைகள் கூட மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ரோட்டில் போய் ஒரு கிரிக்கெட் ஆடுறது, ஃபுட்பால் ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ குறைஞ்சி போச்சு. எல்லாருமே இப்போ ஒரு அனிமேட்டட் கிரிக்கெட்டை கூட மொபைலில் பார்த்துக்கிட்டு அதில் விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒபிசிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ விரதங்கள் இருப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், தெய்வ நம்பிக்கையும் தெய்வ பலத்தையும் கொடுக்கும். குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி விரதங்களெல்லாம் நம்ம சொல்லி தெய்வ நம்பிக்கையும் தெய்வ சிந்தனையும் அவர்களுக்கு கொடுத்து வளர்ப்பது சிறப்பு. இன்று 2 விதமான விரதங்கள். ஒன்று திருவோணம், மற்றொன்று சஷ்டி. மேஷராசிக்காரர்களுக்கு பண வரவு வரக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். சந்திரன் செவ்வாய் சமசப்தம பார்வை. இது மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையான ஒரு விஷயத்தை செய்யும். பாக்யாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். உங்களுடைய பெயர் புகழ் மேலோங்கும், உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், உங்களுடைய பேச்சாற்றல் பிரகாசிக்கும். பேச்சு ஆற்றல் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் குரு அமர்ந்து 2ஆம் வீட்டிற்கு அதிபதி ராசியை பார்ப்பது ஒரு சிறப்பு. வருமானம் நிறையா வரும், குடும்பம் அமைதியாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்போது, கல்யாணமான ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்போது குழந்தை பாக்கியம் ஏற்படும். ட்வின்ஸ் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. யோகமான நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கணும். முடிந்தவர்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஏதாவது போயிட்டு வர்றது சிறப்பு. அது பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் சரி, முருகன் ஆலயமாக இருந்தாலும் சரி, போயிட்டு வர்றது சிறப்பு. கொஞ்சம் இன்றைக்கி அமைதியாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமான பணிகளை
கொஞ்சம் ஒரு நாள் ஒத்தி வச்சு செய்யுங்க. உங்களுடைய அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதமும் இருக்காது. கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சந்திராஷ்டமம். கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு யோகம். சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தால் அந்த மாதிரி நேரங்களில் திருமணம் நடக்கும். திருமண யோகம் உண்டு. இது நம்ம நேற்று வீடியோவில் கூட இதை பேசியிருந்தோம். பிறவி கால ஜாதகத்தில் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தால் அது தோஷம். கோச்சார ரீதியாக சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது திருமணம் நடக்கும். இப்போது அஷ்டம சனி நடந்துகிட்டே இருந்தால் கூட 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் தான் சனி பகவான் இருக்கார். அதனால் திருமண முயற்சி செய்யலாம். திருமணம் கைகூடும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேலோங்கக்கூடிய ஒரு நேரம். உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்போது சரியாகும். இல்லை ஏதாவது ரொம்ப தீராத வியாதிகள் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு நல்ல மருத்துவரை உங்களுக்கு யாரோ பரிந்துரைப்பாங்க. நல்ல மருத்துவரின் ஆலோசனை கிடைக்கும். இப்போ வழக்கு வியாஜியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். யோகமான நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் தனஸ்தானத்திற்கு அதிபதியும் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க. இது ஒரு யோகம். 5ஆம் இடத்தில் இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை யோகம். பொதுவாகவே தன லாபாதிபதிகள் எங்கு இணைந்தாலும் அது எல்லா ராசிக்காரர்களுக்கும் அது யோகத்தை செய்யும். அதில் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சந்திரனும் இப்போது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி. உங்களுடைய வீழ்ச்சியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி ஒரு சோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு அது ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன். சந்திரன் தனது சுய நட்சத்திர சாரம் ஏறி கூட சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும். நிறைய பேருக்கு இப்போ கார் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ அது மார்க்கெட்டில் எது ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கோ, கார் காஸ்ட்லியான கார் எதுவோ அந்த மாதிரியான ஒரு கார் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும். பழைய கார் வாங்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் சார், நாங்கள் எங்கே புது கார் வாங்க போகிறேன் அப்படின்னா புது கார் வாங்கிறதுக்கான யோகம் ஏற்படும். யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது சிறு பயணம் ஏற்படும். பயணத்தால் நன்மையும் ஏற்படும். நிறைய பேருக்கு இப்போ வெளிநாடு போகலாமான்னு கூட ஒரு யோகம், ஒரு யோஜனை ஏற்படும். அதற்கான சாத்தியக்கூறுகள் கிரகநிலையால் நல்லபடியாக இருக்குது. நீங்கள் முயற்சி செய்யலாம். முயற்சி வெற்றியடையும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 2 கிரகங்கள் உங்களுக்கு அமர்ந்திருக்காங்க. 1 7 கிரகம். அதனால் உங்களுடைய நண்பர்களாலே இந்த உதவி கிடைக்கும். நண்பர்களை பார்க்க கூட சில பேர் போயிட்டு வருவாங்க. அது மாதிரியான ஒரு நல்ல நேரம். சகோதர சகோதரிகளாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் குரு பார்வை 12ஆம் இடத்திற்கு. இப்போது நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கான சாத்தியக்கூறு ஏற்படும். வெளிநாடு போகலாமாங்கிற எண்ணம் ஏற்படும். நிறைய பேர் இப்போ பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணுவாங்க. சார் அமெரிக்காவில் இப்போ புதுசாக ஏதோ சொல்லிகிட்ருக்காங்க சார், விசாலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான வாய்ப்பு உண்டு. வெற்றிக்கான நாள். பயணத்தால் நன்மையும் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர காரகனும் ராசியில் அமர்ந்திருப்பது சிறப்பு. அதனால் திருமணம் யோகம் உண்டு. திருமணத்திற்கான முயற்சிகள் கை கொடுக்கும். இப்போ கடகம் மகரம் இந்த 2 ராசிக்காரங்களுக்குமே இப்போ திருமண முயற்சி எடுத்தால் அது வெற்றி அடையும். பிறவிகால ஜாதகத்தில் கடகத்தில் குரு இருப்பவர்களும் பிறவிகால ஜாதகத்தில் மகரத்தில் குரு இருப்பவர்களுக்கும் இப்போது திருமணம் செய்யணுஞ்சா அது சமசப்தமான பொருத்தம். அப்படியான அமைப்பு யாருக்காவது இயற்கையாகவே கல்யாணம் ஆனவர்களுக்கு இருந்திருந்தால் அவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த மாதிரி பிளஸ்டு கப்புள்ஸுமாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் இருக்குது. நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே 12ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். கும்பராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மை செய்யும். உங்களுடைய கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஏதோ இருக்குது அப்படிம்பாங்க. அதெல்லாம் இப்போது ஃபைசல் பண்ணுறதுக்கான நேரம். செட்டில்மெண்ட் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் அது மாதிரி ஏதோ திடீர் அதிர்ஷ்டம் குபீர் அதிர்ஷ்டம் வரும். உங்களுடைய நீண்ட நாள் பணம் பிரச்சனை அதெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு நேரம். கடனெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கான நேரம். வரவு அதிகமாகும். செலவுகள் குறையும். யோகமான நாள்.
மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். மீனராசியில் பிறந்த நடுத்தர வயதினருக்கெலாம் இப்போது வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய பிறவி கால ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் இப்போ நீங்கள் வீடு வாங்கிடலாம். செவ்வாய் என்கின்ற கிரகம் கேந்திரங்களில் இருந்தால் இப்போது வீடு வாங்கிடலாம். அந்த அளவுக்கு இப்போ யோக பலம் அதிகமாக இருக்குது. கோச்சார ரீதியாக கிரகங்கள் அருமையாக இருக்குது. உங்களுடைய பிறவி கால ஜாதகமும் வலுவாக இருக்கும் சமயத்தில் உங்களுக்கு இப்போது நற்பலன் நடக்கும். நிறையா நற்பலன் நடக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ ஏதாவது இடம் வாங்கி கொடுப்பீங்க. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை. அவர்களுக்கான ஏதோ ஒரு டெபாசிட் பண்ண போகிறீங்க. அது ஒரு யோகத்தை கொடுக்க போது சிறப்பான நாள்.